அடுத்த செய்தியை பார்ப்போம். தலைவர் வீட்டுக்குள்ளேயே முத்துராமலிங்க தேவர் அவருக்கு மாலை போட்டிருக்காரு. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் வீட்டுக்குள்ளே எங்கள் தலைவர் போடக்கூடாதா? நான் ஒரு அணில், நான் ஒரு டிவிக்கு மெம்பர், மறுபடியும் கேள்வி கேட்பேன், ஏன் போடக்கூடாதா? இன்னைக்கு தென் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு. முத்துராமலிங்க தேவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இருக்காரு. சுபாஷ் சந்திர போஸுக்கு தென் மாவட்டத்திலேருந்து ஒரு படைகளை அனுப்பியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில மாற்று கருத்து இருந்தாலும் அவர் இந்த சமூகத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான தலைவர். அவரை பார்க்கறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் போவாங்க. போகலன்னா என்ன ஆகும்? எடப்பாடி மாதிரி ஆளுங்களும் ஓட்டுக்காக அவங்க போவாங்க. ஏன் அப்படி நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவங்க போன வாட்டி போகும்போது எதிர்ப்பு வந்துச்சு, நம்ம பார்த்தோம். அப்ப எல்லாருமே பயந்து ஓடுவாங்க, சில பேர் மரியாதைக்காகவும் போவாங்க. ஆனா இது ரெண்டுமே இல்லாம ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே போட்டோ வச்சு மாட்டுறாருன்னா எப்படியா நாளா இருப்பாரு பாருங்க. ஏன் இவர் வந்தா மட்டும் கூட்டம் வரும் அப்படி நீங்க சொல்லுவீங்களா? அப்ப நான் கேட்டுருவேன், ஏன் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகும்போது கூட்டம் வரல? த்ரிஷா அக்கா வீட்டுக்கு போகும்போது ஏன் கூட்டம் வரல? மகாபலிபுரத்துக்கு போனீங்களே ஏன் கூட்டம் வரல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பட்டணப்பாக்கம் டு பாலவாக்கம் போயிட்டு வந்தீங்களே ஏன் கூட்டம் வரல? பாலவாக்கத்து டு பனையூர் போயிட்டு வந்தீங்களே ஏன் கூட்டம் வரல? அப்ப கூட்டம் வேணும்னா வரும், வரக்கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அப்படியெல்லாம் நீங்க கேட்காதீங்க. எங்க தலைவர் எங்க விருப்பம், எங்க தலைவர் எங்க விருப்பம். அவர் போவாரு, போக மாட்டாரு. அவருக்கு அந்த ஓட்டு தேவையே கிடையாது. அவருக்கு தேவையே கிடையாது. சிறுபான்மையினர் ஓட்டு தேவை கிடையாது, பெண்கள் ஓட்டு தேவை கிடையாது. புது ஓட்டு மட்டும் அவருக்கு போதும். அதுலயும் தென் மாவட்டத்துல இருந்து ஓட்டெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. தேவைன்னா அவர் போய்ப்பாரு. புரியுதுங்களா?